ஹலோ எவ்ரிஒன், நான் தான் உங்கள் அசார். நம்ம நிறைய பேர் பார்த்துப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலிஸ், அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா சில ரிச் பீப்புள், சக்ஸஸ் பீப்புள் பார்த்துருப்போம். ரிச் பீப்புள்ஸ் என்ற மீன்ஸ் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸை பார்த்துருப்போம். அவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஈவன் அவங்களோட பிஸ்னஸை பற்றி கூட அந்த அளவுக்கு தெரியாது, டீப்பாக தெரியாது. ஆனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளா இருந்தால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி என்ன பண்ணுவோம், நிறைய அனாலிசிஸ் பண்ணுவோம். எங்கே கடை வைக்கிறது, எப்படி நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வருமா, அது வருமா, இது வருமா. ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆனவுடனே அதுக்கு சார்ட் அவுட் பண்ணுற சொல்யூஷனை தேடாமல் அந்த ப்ராப்ளம்ஸ்லேயே நம்ம மூழ்கி இருக்கோம். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது ஆரம்பிப்பாங்க, அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸில் எதனா ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை அப்படியே பேரலாக சால்வ் பண்ணிவிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். இம்பர்ஃபெக்ஷன் ஆக்ஷன் இஸ் பெட்டர் தென் இன்ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை, பட் டிலே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். டிலே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஃபெயிலியரை டிலே பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம லெசன்ஸை, அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்களில் சக்ஸஸை நம்ம டிலே பண்ணுறோம். சிவகார்த்திகேயன் நடித்த வேலைக்காரன் படத்தில் ஒரு டயலாக் வரும், உலகின் தலை சிறந்த சொல் செயல். நீங்கள் செயலில் தொடங்குங்க, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நன்றி.